So pleasant morning to everyone. Welcome to Tenimax. So now I am moving chapter number 1, exercise. Okay, that is exercise 1.6. So question number 1, subdivision 1. Okay, so this is also first we need to find out to apply the row echelon form. Row echelon form apply பண்ணதுக்கு அப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய சொல்யூஷன் வந்துட்டு நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கா ரேங்க் ஆஃப் தி டைம் அப்படி ஈக்குவலாக இருந்தனா என்ன டெஸ்ட் அப்போது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒன் பை ஒன்னாக எக்ஸ் ஒய்ஸோட டேமை தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய இக்குவேஷன் நம்ம என்ன பண்ணணும், நிச்சயமாக மேட்ரிக்ஸ் ஃபார்மில் மேக் அவுட் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணுறோம் பாருங்கள். ஸோ 1 minus 1 true, then true 1 4 minus 1 then x y z is equal to constant true 7 4. Now this is called capital A, this is called capital X, this is called capital B. So AX is equal to B means argument matrix. இதை பயன்படுத்தி நம்ம என்ன கண்டுபிடிப்போம், argument term கம்பேர் பண்ணி B ஓட இது கம்பேர் பண்ணும். So argument matrix with B, isn't it? So A by B is equal to, so A 1 minus 1 positive true 1 positive 4 minus 1 positive 1. Then B means constant, so true 7 4. Now what we have to do, so first we need to show row echelon term. row echelon term first 1 கொடுத்திருக்காங்க. அப்ப நான் நிச்சயமா row 2 row 3 row 1 ஓட கம்பேர் பண்ணா போதும். அப்ப first step row 2 gives row 2 minus 2 into r1. அதே மாதிரி row 3 gives row 3 minus 4 into r1. So what will happen, row 1 as it is 1 minus 1 positive true, then again positive true. Next what we have to do, row 1 and row 2 there is actually 2 is there, so each and every time multiply into 2 means true, here also true. So 2 minus 2 0, 1 there is already minus is there, so common minus will come, that means 1 plus 2 is equal to positive 3. Again 4 minus 4, isn't it, there is also 0. Next time there is 2 is there, so 2 into 2 4, 7 minus 4 is equal to positive 3. So next one third row compare பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு டேமையும் into 3 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம், isn't it, because into not into 3 dear, that is 4, isn't it, 4. Now check பண்ணலாம், 4 minus 4 0, minus 1 அங்க ஆல்ரெடி காமன் மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ், மைனஸ் into மைனஸ் பிளஸ், அப்போ minus 1 plus 4 கண்டிப்பா என்ன ஆயிரும் 3 ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன ஆகும் பாருங்க, கிளியரா பாருங்க, இங்க 1 இருக்கு, அப்போ 1 minus 4, sorry dear, 2 into 4 8, அப்போ 1 minus 8 means minus 7. next term 4 minus 8 கண்டிப்பா என்ன வரும் minus 4. அப்போ first when starting the non zero digit under the term 0 கொண்டு வந்துரும். அதே மாதிரி செகண்ட் ரோல 3 ல ஸ்டார்ட் ஆயிரும், அப்போ இங்க கண்டிப்பா என்ன வரணும் 0 கொண்டு வரணும். நிச்சயமா ரொம்ப சிம்பிள் தான், 3 minus 3 போட்டால் இங்க 0 வந்துரும். அப்போ என்ன பண்ணுவோம், R3 gives R3 minus R2. So what will happen, R3 minus R2, R1 R2 as it is, so 1 minus 1 positive 2, next one positive 2, 0 3 0 3, R3 minus R2, so 0 minus 0 0, 3 minus 3 0, minus 7 minus 0 கண்டிப்பா என்ன ஆகும் minus 7. லாஸ்ட் டைம் minus 4 minus 3 கண்டிப்பா என்ன வரும் minus 7. ஸோ row echelon form கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா 1 by 1 கம்பேர் பண்ணணும். அப்போ 1 by 1 எப்படி கம்பேர் பண்ணுவோம், ஸோ கொடுத்துருக்கக்கூடிய டேம் படி இந்த டேம் ஃபுல்லாகவே நம்ம எழுதணும் ரேங்க் ஆஃப் ஏ. அப்போ டோட்டலாக கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த டோட்டலாக பண்ணும்போது ரேங்க் ஆஃப் ஏ வித் பிக்கு கூட கம்பேர் பண்ணும், isn't it? இப்போ ஃபஸ்ட்டு ரேங்க் ஆஃப் ஏன்னு சொல்லும்போது என்ன டேம் வர பாருங்க, ரேங்க் ஆஃப் ஏன்னு சொல்லும்போது ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு கண்டிப்பாக நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ 3 ரோ இருக்கு, isn't it? அதே மாதிரி ரேங்க் ஆஃப் ஏ வித் பி நிச்சயமா ஃபர்ஸ்ட் ரோயும் நான் ஜீரோ ரோ தான்,
செகண்ட் ரோயும் நான் ஜீரோ ரோ தான், தேர்ட் ரோயும் கண்டிப்பாக என்ன தான் நான் ஜீரோ ரோ தான். அப்போ நிச்சயமாக நம்பர் ஆஃப் ரேங்க் ஆஃப் ஏ வித் பி ஆல்சோ 3. அப்போ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் unknowns also 3. அப்போ ரெண்டுமே ஈக்குவல் வந்துருக்கு சரி. அப்போ ரெண்டுமே rank of A is equal to rank of A with B is equal to number of unknowns. அப்போ number of unknowns both எல்லாமே ஈக்குவல் ஆகுது. இது என்ன சொல்லுவோம், consistency with unique solution. ரெண்டுமே ஈக்குவல் வந்ததுனால என்ன சொல்லுவோம், consistency. It is consistency with unique solution, isn't it? யூனிக் சொல்யூஷன். அப்போ யூனிக் சொல்யூஷன் வந்ததுனால நமக்கு டேம் படி 1 by 1 நமக்கு சேஞ்ச் பண்ணி எக்ஸ் ஒய் செட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ லாஸ்ட் டேம் நம்ம கண்டிப்பாக எப்படி எழுதுவோம், -7 z is equal to -7. கண்டிப்பாக மைனஸ் மைனஸ் கேன்சல். therefore z is equal to z ஓட வேல்யூ என்ன வரும், 1 வரும். அப்போ z 1 கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் z 1 கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் ஈக்குவேஷன் நிச்சயமா இங்க 0 இருக்கு. அப்போ xy z டேம் கம்பேர் பண்ணி இது 3y is equal to 3 ன்னு இருக்கு. 3y plus 0 is that 0 means nothing to value. So suppose 3y is equal to நிச்சயமா நம்ம 3 ன்னு சொல்லும்போது so 3 கேன்சல் பண்ணா அப்போ y ஓட வேல்யூ நமக்கு என்ன வரும், 1 வரும். ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படி இருக்கும், x minus y plus 2z is equal to என்ன கொடுத்திருக்காங்க, 2 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இதுல இருந்து நம்ம x கண்டுபிடிப்போம். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு எந்த வேல்யூலாம் தெரியும், y ஓட வேல்யூ z ஓட வேல்யூ தெரியும். அப்போ x minus 1 plus 2 into z ஓட வேல்யூ 1. அப்போ 2 into 1 2 is equal to 2. அப்போ therefore minus 2 plus 1 கண்டிப்பா என்ன வரும், plus 1 is equal to 2. therefore plus 1 அந்த சைடு வந்து minus 1. அப்போ 2 minus 1 is equal to 1. அப்போ therefore x is equal to 1, y is equal to 1, z is equal to 1. so this is our final answer. okay, so one by one செக் பண்ணி பாருங்க. இது வந்துட்டு full and full depends upon the row echelon form concept. அந்த கான்செப்ட் தெரிஞ்சனா ரொம்ப ஈஸியா இருக்கும். okay, so please my dear friends, if you have any doubt please put in comment box. I'm ready to clarify your doubt. okay, so thanks to viewers, we will continue our next video. Bye bye.